ஹாய் வெல்கம் டு T2G சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை தேடி வரும் வெற்றி. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உயர்ந்த குறிக்கோள் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அது ரொம்ப தவறானது. உயர்ந்த குறிக்கோள் மட்டும் ஒருத்தனை சக்ஸஸ்ஃபுல் மனுஷனாக மாற்றாது. அதோடு சேர்ந்து நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்களும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளை நல்ல வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவோம். நம்மளோட நடை, உடை, பாவனை, மற்றவங்கக்கிட்ட பேசுகிற முறை, இது எல்லாத்தையுமே நம்மளை வெற்றியில் கொண்டு போய் நிறுத்துறதுல பெரிய பங்கு உண்டு. இதுக்கலாம் இப்போது நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு மட்டும்தான் 2020 கான்செப்ட் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேணும் அப்படின்னாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2020 மேட்ச் நம்மளோட லைஃபுக்கும் பொருந்தும். இந்த 2020 நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். ஸோ அது என்ன அந்த 2020 அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிறந்த தொடர்புகள். இப்போது நம்மளோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கலாம். ஸோ ஐடி நண்பர் முதல் பக்கத்து தெருவில் ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தானே அப்படின்னு பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் நம்ம பார்த்துருப்போம், நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார், ஆனால் நம்ம சிரிக்கவே மாட்டோம், உம்முன்னு போயிட்டுருப்போம். அப்படியே இருக்கக்கூடாது, அவர்கிட்டையும் நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்கக்கிட்டே இருந்து பெரிய உதவிகள் கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை தூரமாக ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுறதுல தப்பு கிடையாது. நம்ம தாராளமாக அந்த ஸ்மைல் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் நாள் ஸ்மைலில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் டே ஹாய் ஹவ் ஆர் யூ இப்படி. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தவறான லெவலில் போயிடாமல் நல்ல விதமாக நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கணும். இரண்டாவது, சிறந்ததையே செய்யுங்கள். இப்போ நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டை தான் எப்போதுமே நம்ம கொடுக்கணும். ஆனால் இதில் கிடைக்கும் வெற்றியால் உங்களுக்கு என்னாகக்கூடாது, ஹெட்டு வெயிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம எப்போதுமே பெஸ்ட்டு, நான் எப்போதுமே பெஸ்ட்டு தான் கொடுப்பேன், என்னை தவிர யாராலையும் பெஸ்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தலக்கணத்தோடு நம்ம பேசக்கூடாது. கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, என்னாலையும் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி அதை செய்யணும். நெக்ஸ்ட் ஒன், திட்டமிடுங்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் அதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும். நம்ம பிளான் பண்ணுறத வடிவேல் செய்யல, பிளான் பண்ணி தான் செய்யணும். அந்த பிளான் பண்ணுறதே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும். நம்ம கஷ்டமான விஷயத்தை செய்யும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம நினைக்கணும். ஸோ அதை எப்படி ஈஸியாக முடிக்கலாம், அது ரொம்ப எளிதான காரியம், அப்புறம் தானாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதுக்கும் ஒரு பிளான் பண்ணணும். ஸோ இதை இந்த மாதிரி செஞ்சோன்னா இந்த வேலை முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த ஒர்க்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு சக்ஸஸை தேடி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, அசை போடுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நைட்டு என்ன பண்ணணும், கொஞ்ச நேரமாவது நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளோட மைண்டை அப்படியே போட்டு பிரச்சனையிலே எப்போதும் இருக்கக்கூடாது. நம்ம மைண்டுக்குள்ளார ஒரே பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது. ஸோ பிரச்சனைகளை அசைப்படக்கூடாது. நல்ல நல்ல விஷயங்கள் ஒன் டேயில் நமக்கு நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு? நெக்ஸ்ட் ஒன், துணிவு. எதையுமே சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த துணிச்சல் தான் நம்மளோட வெற்றிக்கு ஆணிவேர். நம்ம எதையுமே துணிஞ்சு செய்யணும். ஸோ இது செஞ்சால் இப்படி ஆகிடுமோ, அதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யணும். இப்போ போகவே நம்ம சின்ன கிளாஸ்லாம் பார்த்துருப்போம், இங்கே இருக்கக்கூடிய பூனை ஒரு வீட்டுக்கு போகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வழி தெரியாது, ஆனால் அங்கே ரூட் மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சின்ன பசங்களை போட சொல்லுவோம், இதே மாதிரி போடுங்க அப்படின்னு. ஸோ அது எதுக்காகனா நம்ம துணிவாக அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது. நம்ம எதுவாக இருந்தாலும் துணிச்சலோடு செய்யணும். எதையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம துணிச்சலோட ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், சவாலை சமாளி. எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்க நமக்கு என்னாகும், பொறுப்புகளும் அதிகமாகும். கூடவே நிறைய சவால்களும் காத்திருக்கும். இந்த சவால்களை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வெற்றி நிச்சயம். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒர்க்
ஒர்க்கு கம்மியாக இருக்கும். போக போக நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் நம்ம இருப்போம். அதையெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாகும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அதுதான் சக்ஸஸ். அதே மாதிரி நம்ம எல்லா சவாலையும் சமாளிக்கணும். சமாளிக்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு அன்றே செய். இப்போது ஒன்றே செய், அதை நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது. ஸோ இது நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலில் இன்றைக்கி என்ன லெசன் நடத்துனாங்களோ அதை இன்றைக்கே வந்து படிச்சிடணும். அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இன்றைக்கி என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை இன்றைக்கே முடிச்சிடணும். ஸோ இதை நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸை நோக்கி போகலை, ஃபெயிலியரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சக்ஸஸை நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அந்த வேலையை ஒன்றே செய், அதை நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம வேலையை செஞ்சு முடிக்கணும். நெக்ஸ்ட்டு வெற்றி கூட்டணி. இப்போது உங்களுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்களுடைய கூட்ட வச்சுட்டே செயல்படணும். அப்போ தான் அவங்களோட நேர்மையும் கடுமையான உழைப்பும் நமக்கு புரியும். அதாவது வெற்றி பெற்றவங்களோட மட்டுமே நம்ம போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் கிடையாது. வெற்றி பெற்றவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும். நம்மளோட வெற்றிக்கு இந்த ஒரு கூட்டணி வந்து நமக்கு கை கொடுக்கும். அதே டைமில் ஃபெயிலியர் ஆனவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அவங்க கூடவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஸோ அவங்க கூட வச்சுக்கும் போது அவங்க எதனால் அந்த ஃபெயிலியர் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரியே நம்ம ஃபெயிலியர் ஆகணுன்ற அர்த்தம் கிடையாது. அவங்க எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனாங்க, எதை செய்யாமல் விட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த தப்பை நம்ம செய்யாமல் இருக்கணும். முடிஞ்சால் அவங்களையும் திருத்தணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட் ஒர்க். நம்ம எவ்வளோ தூரம் உழைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்மளோட போட்டியாளர்களை விட அதிகமாக நம்மளோட உழைப்பை கொட்டினா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கைகூடி வரும். ஸோ நம்ம இப்போது இது காம்படேட்டிவ் வேர்ல்டு. அப்போது நிறைய மற்றவங்களை விட நம்ம காம்படிஷனில் இருக்கும்போது நம்மளோட ஃபுல்ஃபில்லை கொடுக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் சக்ஸஸை நோக்கி போக முடியும். நெக்ஸ்ட் பிரேக். உங்களோட ஒர்க்குக்கு இடையில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். அந்த பிரேக்கையும் நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தணும். பிரேக்குக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவாக வேலையை தொடங்க ஆரம்பிக்கணும். இப்போ பிரேக்குக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டீ குடிக்க போன இடத்துல பேசின கதையை உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வடை சாப்பிட்டேன், பஜ்ஜி சாப்பிட்டேன், இந்த கதையெல்லாம் பேசிட்டு இல்லாமல் நம்ம பிரேக்குக்கு போயிட்டு வந்த உடனே நம்மளோட வேலையை தொடர ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வேகமாக எழுந்திருக்கணும். அதாவது ஏர்லி மார்னிங் அதிகாலையிலேயே நம்ம எழுந்திருக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னாலே சக்ஸஸோட பெல் அடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் அதிகமாக சாதித்தவங்க எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிச்சவங்க தான். ஆனால் அதே சாதிக்காமல் இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக தாமதமாக எழுந்ததாக தான் சரித்திரம் இருக்கும். ஆனால் சாதித்தவங்களோட சரித்திரத்தில் அவங்க தாமதமாக எந்திரிச்சாங்க அப்படின்னு இருக்காது, வேகமாக எந்திரிச்சாங்க. காலையிலேயே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாங்க அவங்க. ஸோ அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது என்னாகும், டைம் நிறையா இருக்கும், நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஸோ நிறைய சிந்திக்க முடியும். ஸோ அவங்களோட சிந்தனை வேலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சக்ஸஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட ஹெல்த். ஒரு நல்ல வெற்றியாளராக நம்ம மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல சக்ஸஸ் கொடுக்கணும்னா நம்மளோட ஆரோக்கியத்தில் தான் சக்ஸஸ் கொடுக்கணும். நம்ம ஆரோக்கியத்தில்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும், மெடிடேஷன் பண்ண முடியும். நம்ம எக்ஸசைஸ், மெடிடேஷன் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னாலே நம்மளோட ஹெல்த்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்க முடியும், நிறைய சக்ஸஸ்ஃபுல் விஷயங்களை நம்ம செய்ய முடியும், நம்ம லைஃப்லையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்து மேலே நம்மளோட கவனம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நல்ல விஷயங்களை புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது கலை, அறிவியல், இலக்கியம், உணவு எல்லாத்துலேயுமே நம்ம கவனம் செலுத்தணும். என்னோடய ஃபீல்டு இது தான், இந்த ஃபீல்டில் மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி நம்மளோட தோலை தொற்றிக்கிட்டு வந்துடும். ஸோ நமக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சு கற்றுக்கணும். அதாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பயணம்.
இப்போ புதிதாக ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் செய்யணும்னா அது புதிய ஊர், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்மளோட மனசை சுறுசுறுப்பாக மாற்றிடும். இதுவே நம்ம இப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ட்ராவல் பண்ணணும், ட்ராவல் பண்ண நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடியும், நம்மளையும் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது புது மனிதர்கள், புதுவிதமான அனுபவங்கள், புதுவிதமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம புதுசாக திங்க் பண்ணுவோம், புதுசாக எதாவது செய்யணும். ஸோ நம்மளோட திங்கிங் எல்லாமே புதுசாக இருக்கும்போது நம்ம அதை நம்ம ஒர்க்கில் காமிப்போம். ஸோ அப்போ ஒர்க்கில் காமிக்கும்போது சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது, எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் தன்னம்பிக்கை தான் நம்மளோட நன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம், நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. இப்போ புதுசாகவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போமா, இது ஒத்து வருமா, இல்லை நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நான் மார்க் எடுத்துருவேனா, பாஸ் பண்ணிவிடுவேனா, இல்லை ஃபெயில் ஆகிடுவேனா அப்படின்னு நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக என்னால் 480க்கு மேலே மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். நமக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சாக்ரிஃபைஸ். ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனுஷன் என்ன பண்ணணும், தன்னோட வாழ்க்கையில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கணும். வெற்றிக்கனிகளை நம்ம சுவைக்கணும் அப்படின்னாக்கா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃபேமிலியில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணுற இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஸ்கூலில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னத்தை சக்ஸஸ் அடைய போகிறேன் அப்படின்னா, சாக்ரிஃபைஸுங்கிறது விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்க சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம உணரணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம அதை விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெற்றிக்கனிகள் நம்மளை சுவைக்கிறதுக்கு நம்ம வீடு தேடி நம்மக்கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பெற்ற வெற்றிகளை கொண்டே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு காயை நகர்த்த முடியும். இதுதான் அடுத்த கட்டம். அப்போ தான் உங்களோட வெற்றிகளை தக்க வச்சுக்க முடியும். இப்போ ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த கேமில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், அந்த கேம் விளையாடும்போது நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். நான் கண்டிப்பாக அதை வின் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நமக்குள்ள நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போதே வேறு எதையாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு விளையாண்டோன்னா சக்ஸஸ் கிடைக்காது. எந்த விஷயம் பண்ணுறோமோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மதிப்பீடு. உங்களோட ஒவ்வொரு லட்சியத்தையும் அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கணும், மதிப்பீடு செஞ்சு பார்த்துக்கணும். நமக்கு அது தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போது நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ இது நமக்கு கரெக்டாக வருமா, இந்த வழியில் போனால் சரியாக வருமா, இல்லை வேறு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்க நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஐடியா நம்மளோட வெற்றிக்கு ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தோற்றம். உங்களுடைய வெற்றிக்கு உங்களோட தோற்றமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட ட்ரெஸ்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்மளும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்மளோட உடையும் தோற்றமும் நம்மளோட வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. தோற்றம் அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு அவங்களோட தோற்றத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீட்டாக பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா கைலி கட்டிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போய் உட்காந்தா மட்டும்தான், பேண்ட் ஷர்ட் அது மாதிரி ஃபார்மலாக போய் உட்காந்தா மட்டும்தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸும் நம்மளோட சக்ஸஸ்க்கு ஒரு முக்கிய காரணம். அதாவது 2020ல் 20 நீங்களாகவே இருங்கள். உங்களுக்கு எவ்வளவு வெற்றிகள் கிடைச்சாலும் நீங்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி உங்களை ஹெட்வெயிட் கொண்டவனா மாற்றிடக்கூடாது. உங்களோட வெற்றியோட உண்மையான ரகசியமே இதுதான். நமக்கு எவ்வளோ தான் சக்ஸஸ்
லைஃப்பில் கிடைச்சாலும் நம்ம நாமளாக தான் இருக்கணும். என்றைக்குமே நம்ம மாறிடக்கூடாது. எவ்வளோ தான் காசு பணம் வெற்றிகள் வந்தாலும் நம்ம எப்படி ஆரம்ப காலத்தில் நம்மளோட குணங்கள் மாற்றக்கூடாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கலாம், ஆனால் நம்மளோட குணத்தை மாற்றக்கூடாது. ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் நமக்கு சக்ஸஸ் நம்மளை விட்டு போகாது. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.